ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். என்னென்னா, இன்றைக்கி என்னோடய பர்த்டே. இன்றைக்கி வந்து சடனாக ஒரு பிளான் பண்ணோம், ட்ரிப் வந்து கோவில் போகலான்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாள் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து ஒரு லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பர்த்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். என்னென்னா, கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். இங்கேனா வந்தவாசி தாண்டி ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி அனந்தபுரம்னு சொல்லிட்டு ஒரு கோவில், சிவன் கோவில் தான். நாங்கள் இது செகண்ட் டைம் போகிறோம். ஃபஸ்ட் டைம் போக சொல்ல நாங்கள் வந்து கோவில்லாம் எங்களுக்கு இந்த வழியில் யாரும் சொல்லலை, நாங்களே கேட்டு போயிட்டோம். இந்த செகண்ட் டைம் வர சொல்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். வழி தெரியாமல் நிறைய இடம் வந்து ரூட் மாறி வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டோம், தள்ளி தள்ளி வந்து. அதுவும் கூட வந்து பாப்பா வேறு வச்சுட்டு இருந்தோம். பாப்பாவும் இந்த வெயிலில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். நீங்கள் யாராச்சும் இந்த கோவிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா பஸ்ஸில் இல்லைன்னா காரில் கூட வரலாம். பாப்பாலாம் வச்சுட்டு வண்டியில் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு வழியாக வந்து நாங்களும் கோவில் வந்து ரீச் ஆகிட்டோம். சைட்லலாம் வந்து நிறைய இடம் வந்து சூப்பராக இருந்தது, இந்த பச்சை பசேல்னுலாம். அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். ஒரு வழியாக கோவிலுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆனதுமே ஒரு தம்பதி இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி கல்யாண நாளாம். எனக்கு அது கேட்டதுமே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து கேக் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த கேக் வந்து பாப்பாவுக்கு கொடுத்து அவங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் தான் அந்த கேக் சாப்பிட்டு. இன்னொரு 2வது விஷயம், சந்தோஷமான விஷயம் என்னென்னா, என்னோடய பர்த்டே அப்போ தான் என்னுடைய அக்காவுக்கும் இன்றைக்கி கல்யாண நாள். அவங்களுக்கு நான் இன்றைக்கி விஷ் பண்ணவே இல்லை. பட் நான் இவங்களுக்கு விஷ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் அக்காவுக்கு சொன்ன மாதிரி ஒரு ஃபீல்ஸ் அப்படி இருந்தது. அவங்களுக்கு சொல்லிவிட்டு நாங்கள் கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். வந்ததுமே எப்பவுமே அந்த சென்டரில் அந்த வெயில் அடிக்குது பார்த்திங்களா, அந்த வழியாக தான் நடந்து வருவோம். என்னன்னு தெரியல, இன்றைக்கி ஜனம் வந்து யாருமே இல்லை, கூட்டமே அவ்வளோவும். ஒரு 2-3 பேர் தான் இருந்தாங்க ஒரு ஃபேமிலியாக. அதோடு சேர்த்து நாங்கள் தான் கம்மியாக இருக்கிறதுனால இப்படி சைடில் வர சொல்லிட்டாங்க போல். நல்லா இருந்தது. அவ்வளோ தூரம் வெயிலில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இப்போ அந்த நிழலுக்குள்ளே வந்து வரது வந்து அந்த ஃபீலே நல்லா இருந்தது. என்னமோ கொஞ்சம் என்ன சொல்கிறது, அப்படி ஒரு ஃபீல். இந்த நிழலில் வந்து நின்னதுக்கப்புறம் சைடில் வந்து மாடெல்லாம் இருந்தது. பாப்பா வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு, அப்புறம் கிருஷ்ணர் ஃபோட்டோ, சிவன் ஃபோட்டோலாம் இருந்தது. இங்கே வந்து அழகாக க்ளீன் பண்ணி கோலம்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் இவ்வளோ பெரிய சிவன் வந்து பார்க்க சொல்ல எனக்கு ஒரு ஆசை இருக்கும். சிவராத்திரி அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி இவ்வளோ பெரிய சிவன் கிட்டலாம் போயிட்டு நம்ம நிற்க முடியுமா, பார்க்க முடியுமான்னு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே வந்ததும் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, கிட்ட இருந்து பார்க்கறதுக்கு. ஒரு வழியாக நாங்களும் இந்த படிக்குள்ளே போகலான்னு சொல்லி படி வந்து ஏறி வரலான்னு சொல்லிட்டு வந்தோம். பாப்பா வந்து படி இறங்கவே இல்லை, என் கூடவே தான் இருந்தா. என்னென்ன மணி சவுண்டு கேட்டு பாப்பா வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டா, ஒரு மாதிரி அழுவ ஆரம்பிச்சிட்டா. அதனால் நானும் தூக்கி வச்சுட்டு அப்படியே நடந்து வந்துட்டோம். உள்ளே வந்ததுமே பாப்பா வந்து கொஞ்சம் தூரம் வந்து நடக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களையும் கொஞ்சம் தூரம் நடக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் தூக்கியாச்சு, பெல் சவுண்டு கேட்டதுமே. உள்ளே என்ட்ரி ஆனதுமே ஃபஸ்ட்டு தரிசனம் வந்து பெருமாளுடைய தரிசனம் தான். அத்திவரதர் தான் இருப்பார். அவருக்கு அப்புறம் தான் வந்து சிவன் இருப்பாங்க. சிவனுக்கு ரைட் சைடில் வந்து அனந்தவல்லின்னு சொல்லிட்டு அந்த சாமி இருப்பாங்க. இங்கே சைடில் வந்து நிறைய பாறைலாம் இருந்தது. கோவிலுக்குள்ளவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இது நாங்கள் செகண்ட் டைம் வரோன்றதுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் என் பர்த்டே அப்போ வந்து சடனாக பிளான் பண்ணி வந்தோம். இன்றைக்கி தரிசனம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. போன டைம் வந்தப்போ சாமி பார்த்து ரொம்ப கூட்டமாக இருந்தது. போன டைம் வந்தப்போ தரிசனம் வந்து கொஞ்ச நேரம் தான் கிடச்சிது. இன்றைக்கி வந்து நாங்கள் உட்காந்து ரொம்ப ரிலாக்ஸாக வந்து சாமி பார்த்தோம். இன்றைக்கி அந்த பூஜையெல்லாம் பார்க்க சொல்ல மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க, என்றைக்குமே இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஒரு பூஜையை பார்த்தோம், நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, ஃபுல்ஃபில்லாக இருந்தது மனசு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சாமி தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வேறு ஒரு பின்வாசல் வழியாக தான் நாங்கள் வந்தோம். இங்கே வந்து ரொம்ப அனலாக இருந்ததுங்களா, ரொம்ப தரையில் வந்து ரொம்ப சூடாக இருந்தது. என்னால் நடக்கவே முடியல. இந்த கம் ஊற்றிட்டு கால் வந்து ஒட்டி வச்சோம்னா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு வந்து நல்லா கால் ஒட்டுற அளவுக்கு செம்ம சூடு வேறு. என்ன பண்ணுறது, அந்த ஹீட்லேயே வந்து இந்த சுற்றி இருக்க அந்த கோவில், அதுக்குள்ளே அந்த செடி மரம்லாம் பார்க்க சொல்ல ரொம்ப அழகாக இருந்தது. அந்த வியூலாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். பாப்பா வந்து இந்த யானையை பார்த்துட்டு யானை கூட விளையாடணும்னு சொல்லிட்டு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. யானை வந்து ரொம்ப சூடாக இருந்தது. அதை பார்த்ததும் யானை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் வந்து எதுக்கு வந்து இவ்வளோ பெரிய நந்தி சாமி பார்த்துட்டு பாப்பாவை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் சிவன், பார்வதி, அப்புறம் அந்த ஈஷா எல்லாமே சூப்பராக இருந்தது. சாமியெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப திருப்தியாக இருந்தது, மன நிறைவாக. இன்றைக்கி ஜனம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஃப்ரீயாக போயிட்டு நல்லா பார்த்துட்டு வரலாம். நீங்களும் கோவிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா பாப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு பைக்லலாம் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பஸ்ஸில் இல்லை காரில் கூட வரலாம். பாப்பா இல்லாமல் கூட தனியாக கூட வந்துட்டு போகலாம்.